ரங்கநாதன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1968 தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு பட்டதாரி. தன்னோட கல்லூரி படிப்பை போப் கல்லூரியில் முடிச்சிருக்காரு. இவர் ஒரு பளுதூக்கும் வீரராக இருந்து வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, ரங்கநாதன் அந்த காலத்திலே மிஸ்டர் சென்னை பட்டத்தை வென்றவர். இவர் தமிழ் சினிமாவில் முந்தானை முடிச்சுங்கிற திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்பு நகைச்சுவை வேடங்களிலும் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்து தன்னை ஒரு நடிகனாக மாற்றிக்கிட்டாரு. நடிப்பு மட்டுமில்லை, திரைப்படம் குறித்து இதழ்களில் விமர்சனமும் எழுதி வந்தார். பயில்வான் அவர்கள் சினிமாவில் வருவதற்கு முன்பாக 7 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார். அந்த டைமில் அப்போது சிஎம்மாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடிகார்டாகவும் பணிபுரிந்தார். எம்ஜிஆர் அவர்கள்தான் முதலில் இவரின் உடல் அமைப்பை பார்த்து பயில்வான் என கூறினார். பின்னாளில் இதுவே அவரின் அடைமொழியாக மாறியது. பயில்வானை சினிமாவில் முதலில் அறிமுகப்படுத்தியதும் எம்ஜிஆர் அவர்கள்தான். இவர் வெள்ளித்திரையில் மட்டுமில்லைங்க, வம்சம், சரவண மீனாட்சி போன்ற டிவி சீரியல்களிலும் நடித்துள்ளார். இப்படி 40 ஆண்டுகளாக சினிமா துறையில் மட்டுமல்ல, இதழ் விமர்சனங்களிலும் கலக்கி வருகிறார். தெளிவாக சொல்லணும்னா கிசுகிசுகளுக்கு பெயர் போனவர். நல்ல பொசிஷனில் இருக்கிற ஆக்டர், ஆக்ட்ரஸ், பிஸ்னஸ்மேன் அண்ட் விமன், அரசியல்வாதிகள் என யாரையும் இவர் விட்டு வைப்பதில்லை. அவர் பேசுவது உண்மையா பொய்யா என விவாதம் நடத்தும் அளவிற்கு ஃபேமஸ் ஆனவர். ஆனால் ஆக்டரான சிவகுமார் பற்றி மட்டும் எழுத மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த சீக்ரெட் என்னன்னு மட்டும் தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள். மேலும் அவர் தான் எந்த வாய்ப்புகளையும் தேடி செல்வதில்லை என்றும் வாய்ப்புகளை அவரே தேடி வருவதாகவும் கூறி வருகிறார். அவரின் மேல் காவல்துறையில் புகார்கள் குவிந்து வருகின்றன. ஆனால் அவர் தன் சர்ச்சை பேச்சை ஸ்டாப் பண்ணவே இல்லை. மேலும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பயில்வானுக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதற்கும் பயில்வான் அவர்கள் தான் எப்போதும் உண்மையைத்தான் பேசுவேன் என்று கூறி அவர்களுக்கும் பதில் வீடியோக்கள் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். இப்படி ரங்கநாதர் பேசுவது சரியா தவறா? அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.